மதிமுக முதன்மை செயலாளர் பதவியில் இருந்து விலகுவதாக துரை வைகோ கூறியுள்ள நிலையில் அது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்க இன்று நிர்வாகக் குழு கூடுகிறது. மதிமுக கட்சி பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்த துரை வைகோ மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். கட்சியின் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்த துரை வைகோவிற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் கட்சியை சிதைக்கின்ற வேலையையும் ஒருவர் மறைமுகமாக செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து பேட்டியளித்த அவர், கட்சியின் தொண்டராக தொடர்ந்து செயல்படுவேன் என தெரிவித்தார். அதிக ஜனநாயகம் சில நேரங்களில் பிரச்சனைகள் உருவாக்கி சில சீர்கேடுகளுக்கு காரணமாக இருக்கு இந்த இயக்கம். நான் இந்த 7 வருஷத்துக்கு நான் வரும்போது இந்த இயக்கம் எப்படி இருந்தது அது எல்லா இயக்க தோழர்கள் தெரியும். இப்பயும் நாங்க அதை கடந்த ஆபத்தான இதை நான் கடந்துடலன்னு சொல்லிடலாம். இவ்வளவு பேரும் உழைச்சோ செஞ்சாலுமே இந்த கப்பல் கரை சேருமாங்கிற கேள்வி எழுதுகிற பொழுது இது போன்ற நபர்களுடைய சில கட்சியை சிதைக்கிற வேலைகள் பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட பயணம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது முதன்மை செயலர் நாளைக்கு எல்லா பழியை நான் சுமக்க வேண்டியது இருக்கும். மேலும் இந்த முடிவில் இருந்து பின்வாங்க போவதில்லை என்றும் திட்டவட்டமாக கூறினார். என்னை பொறுத்த வரைக்கும் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன், ரொம்ப சங்கடப்பட்டிருக்கிறேன். என்னால் இந்த கட்சிக்கு இவ்வளவு தூரம் ஒரு கலங்கத்தை உருவாக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் அந்த முடிவு இது என்னுடைய தனிப்பட்ட முடிவு. இதுல நான் இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறேன், அதுல மாத்திக்க முடியாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். நிர்வாக குழு கூட்டத்திற்கு பிறகு அனைத்திற்கும் பதில் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். நிர்வாக குழுவில் சமாதானம் ஏற்படும் என்று நம்புவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். கட்சி பதவியிலிருந்து விலகுவதாக துரை வைகோ அறிவித்ததை அடுத்து வைகோ சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கூட்டத்திற்கு பிறகுதான் இதுகுறித்து கருத்து கூற முடியும் என்றார். நிர்வாக குழுவில் எல்லாரும் கலந்துக்கிடுவாங்க. இது ஒரு இந்த பிரச்சனை அங்க எல்லாரும் ஒரு சமாதானமான முறையில் பேசுவாங்க. ஆக நிர்வாக குழுவில் நல்ல முடிவுகள் எடுக்கப்படும் நான் எதிர்பார்க்கிறேன். கட்சி நிர்வாகிகள் அவசரப்பட்டு இதுகுறித்து எந்த பதிவும் போடக்கூடாது என்றும் வைகோ அறிவுறுத்தினார். இதனிடையே மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் துரை வைகோ பங்கேற்பார் என்று வைகோ மற்றும் துரை வைகோவுடன் ஆலோசனை நடத்திய பிறகு மதிமுக பொருளாளர் செந்திலதிபன் கூறினார். இது முழுக்க கட்சியினுடைய உள்கட்சி விவகாரம். அவருடைய பதவி விலகல் குறித்து தலைவர் வைகோ அவரிடத்திலே கழகத்தினுடைய அவைத் தலைவர் ஆடிட்டர் அர்ஜன்ராஜ் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் புதூர் பூமிநாதன் அவர்களும் நீண்ட நேரம் தலைவரோடு விவாதித்திருக்கிறோம். தலைவர் வைகோ அவர்கள் இது குறித்து ஆலோசனை செய்து தக்க முடிவை அறிவிப்பார்கள். துரை வைகோ விலகலுக்கு மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா தான் காரணம் என்று தகவல் வெளியான நிலையில் இதுகுறித்து பதிலளிக்க மல்லை சத்யா மறுத்துவிட்டார். கட்சியின் ரசிகர்கள் இனி மெய்நிகர் வீரர்கள் என்று நடிகர் விஜய் கூறியுள்ளார். இனிமே நீங்க எல்லாருமே நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் மட்டுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே நம்ம கட்சியினுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ். அப்படிதான் உங்க எல்லாரையுமே நான் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். வர்ச்சுவல் வாரியர்ஸ். தமிழக வெற்றிக் கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் சமூக ஊடக பிரிவு ஆலோசனைக் கூட்டம் சோழிங்கநல்லூரில் நடைபெற்றது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடந்த கூட்டத்தில் தேர்தல் பரப்புரை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பங்கேற்க வந்த நிர்வாகிகளின் செல்போன்கள் வாங்கி வைக்கப்பட்டன. ஆலோசனைக் கூட்டத்தில் நடந்த விவரங்கள் குறித்து ரகசியம் காக்க செல்போன் அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கூட்டத்தில் விஜய் பேசிய வீடியோ ஒளிபரப்பப்பட்டது. அதில் பேசிய விஜய், இந்தியாவிலேயே தங்கள் கட்சியின் சமூக ஊடக பிரிவுதான் பெரியது என்றார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் கண்ணியத்துடன் இருக்க வேண்டும் என்றும் அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்தார். அதிமுக தவேக கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவி தரமாட்டேன் என்று சொல்லியிருக்க முடியாது என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். சென்னை போயஸ் தோட்டத்தில் சிவந்தி ஆதித்தனாரின் நினைவுகளை ஒட்டி அங்கு சென்று திரும்பிய சீமானிடம் செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். அதில் அதிமுக தவேக கூட்டணியில் விஜய் துணை முதலமைச்சர் பதவி கேட்டதாக ஆடிட்டர் குருமூர்த்தி பேசியது பற்றி கேள்வி முன்வைக்கப்பட்டது. இதற்கு சீமான் பதிலளித்தார். அது இருக்கலாம், துணை முதலமைச்சர் தர முடியாதுன்னா சொல்ல மாட்டாங்க, புரியுதா? முன்ன தியரி எனக்கிட்ட பேசப்பட்டதெல்லாம் தான் அங்க பேசி படுத்தப்பட்டிருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது தரமாட்டேன்லாம் சொல்ல மாட்டாங்க. அது ஒத்து வரல, அது பிரிஞ்சிருப்பாங்க. அது போய் பேசிட்டு பிக் பாஸ் மாதிரி புரணி வச்சுட்டு இருக்க முடியாது. இதற்கு சீமான் பதிலளித்தார். தமிழ்நாட்டில் ஊழல் அதிகரித்து விட்டதாகவும் சீமான் குற்றம் சாட்டினார். சேலம் மாவட்டத்தில் குப்பை பிரச்சனையில் பெண்களை லாரி ஏற்ற முயன்ற அதிர்ச்சி காட்சி வெளியாகியுள்ளது. சேலம் மாவட்ட
மாவட்டம் ஆத்தூர் அருகே குப்பை கொட்டுவதில் இரு வீட்டாருக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனையில் பெண்கள் மீது லாரி ஏற்றிக் கொள்ள முயன்ற காட்சிதான் இது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள அம்மம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த அனிதா என்பவர் தனது வீட்டிற்கு முன் குப்பையை கொட்டியுள்ளார். இதனால் அனிதாவுக்கும் அவரது பக்கத்து வீட்டில் வசிக்கும் பூபதி என்பவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பூபதியின் உறவினரான பாலமுருகன் என்பவர் அனிதா மீது லாரியை ஏற்ற முயற்சித்துள்ளார். இதில் அனிதா நூலிழையில் தப்பிய நிலையில் அவர் வீட்டு முன்பு நின்றிருந்த கார் மீது லாரி வேகமாக மோதியது. லாரி வேகமாக வருவதை பார்த்து தப்பித்து ஓடிய அனிதா நிலை தடுமாறி கீழே விழுந்து காயமடைந்தார். இதனையடுத்து ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனிதாவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து ஆத்தூர் ஊரக போலீசார் வழக்கு பதிவு செய்து லாரியை ஓட்டிய பாலமுருகனை தேடி வருகின்றனர். மின்வயரை மிதித்து உயிருக்கு போராடிய சிறுவனை இளைஞர் மீட்ட துணிச்சலான காட்சிதான் இது. சென்னை அரும்பாக்கத்தில் கடந்த 16ஆம் தேதி பெய்த மழையால் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியது. இதில் முத்தாட்சியம்மன் கோவில் தெருவில் தேங்கிய மழைநீரில் நடந்து சென்ற சிறுவன் எதிர்பாராத விதமாக அறுந்து கிடந்த மின்வயரை மிதித்தார். அதில் சிறுவனின் உடலில் மின்சாரம் பாய்ந்து துடிதுடித்தார். அந்த வழியாக சென்ற கண்ணன் என்ற இளைஞர் இதைக் கண்டு தனது உயிரை துச்சமாக கருதி சிறுவனை மீட்டார். சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பூரண குணம் பெற்று வீடு திரும்பினார். இந்நிலையில் இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி இளைஞருக்கு பல்வேறு தரப்பிலும் இருந்து பாராட்டு குவிந்த வண்ணம் உள்ளது. மற்றவர்களுக்கு உதவும் குணம் அனைவரிடத்திலும் இருக்க வேண்டும் என சென்னை அரும்பாக்கத்தில் தேங்கிய மழைநீரில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து உயிருக்கு போராடிய சிறுவனை மீட்ட இளைஞர் கண்ணன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் மின்வயரை மிதித்து சிறுவன் உயிருக்கு போராடியதை உணர்ச்சி வசத்துடன் விவரித்தார். சின்ன பையன் திடீர்னு தண்ணிக்குள்ள விழுந்தான். விழுந்ததுக்கப்புறம் நான் நினைச்சேன் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தான்னு நினைச்சேன். ஆனால் கிட்ட போய் பார்த்ததுக்கப்புறம் அவன் கையெல்லாம் ஒரு மாதிரி படப்படுது அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் தெரிஞ்சது இந்த மாதிரி அவனுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அக்கப்பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் கூப்பிட்டு பார்த்தேன், யாரும் வரல. சரி, நானே போயிட்டு கையை தொட்டு பார்த்தேன், ஷாக் வந்தது, எனக்கும் ஷாக் அடிச்சது. சரி, 2வது தடவை தூக்கிட்டேன், அவனை கையை பிடிச்சி இழுத்துட்டேன். அதுக்கப்புறம் பையன் என் கூட வந்துட்டான். அழைச்சிட்டு போயிட்டு அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்து நெஞ்சில் கை வச்சு அமுக்கி அதுக்கப்புறம் மூச்சு வந்துச்சு. சிறுவனின் முகத்தை பார்க்கும்போது எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியதாக கண்ணன் கூறினார். பையன் மூஞ்சியை பார்த்தோன்னா எனக்கு ஏன் உயிரா பையன் உயிரானு கேட்கல, அந்த பையன் தான் முக்கியம். கடைசி வரையும் அந்த பையனுக்கு எதாவது ஒன்றா நான் நிம்மதியாக வாழ்க்கையில் வாழ முடியாது. எனக்கு தெரிஞ்சு என்னால் லாஸ்ட் வரைக்கும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன் மேம். அந்த பையன் நல்லா இருக்கான், சந்தோஷமாக இருக்கேன். எல்லாரும் மாறினா நல்லா இருக்கும் மேம். எல்லாரும் யோசிக்காம போயிட்டு ஒரு ஏதோ நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாரும் கொடுக்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன். மற்றவர்களுக்கு உதவும் குணம் அனைவருக்கும் வேண்டும் என இளைஞர் கண்ணன் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. கோவை, சிவகாசி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல இடங்களில் மழை பெய்தது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. சிவகாசி மற்றும் அதை சுற்றியுள்ள இடங்களில் வெயில் வாட்டிய நிலையில் திருத்தங்கல், சித்துராஜபுரம், பாறைப்பட்டி, சாட்டியாபூம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஆலங்கட்டி மழை பெய்தது. மேலும் பாண்டவர் மங்கலம், நாலாட்டின் புதூர், திட்டங்குளம், மூப்பன்பட்டி பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. பலத்த காற்றுடன் பெய்த மழையால் கடலையூர் சாலையில் 2 மரங்கள் சரிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நான்குநேரி மாணவன் சின்னத்துரையை தாக்கிய வழக்கில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரியைச் சேர்ந்த மாணவர் சின்னத்துரை இன்ஸ்டாகிராம் ஆப் மூலமாக பழகியவர்களை
நேரில் சென்று சந்திக்கும் போது அவர்கள் சின்னத்துரையை தாக்கி அவரது செல்போனை பறித்துச் சென்றனர். தாக்குதலில் காயமடைந்த சின்னத்துரை நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் இச்சம்பவம் குறித்து பாளையங்கோட்டை காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சின்னத்துரையை தாக்கி செல்போனை பறித்ததாக சங்கர நாராயணன், சக்திவேல் ஆகிய இருவரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2 செல்போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட சங்கர நாராயணன் மீது பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் ஏற்கனவே வழிப்பறி வழக்குகள் உள்ளது தெரிய வந்துள்ளது. இவ்வழக்கில் தொடர்புடைய மேலும் 3 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மகாராஷ்டிராவில் எதிரும் புதிருமாக இருக்கும் இரு துருவங்கள் கைகோர்க்க தயார் என அறிவித்துள்ளன. மகாராஷ்டிரா மாநிலத்தின் நலனுக்காக ராஜ் தாக்கரேவுடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக சிவசேனா கட்சி தலைவர் உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் மும்மொழி கொள்கையின் கீழ் 3வது மொழியாக இந்தியை கட்டாயம் கற்க மாநில அரசு உத்தரவிட்டது. இதனை ஒருபோதும் ஏற்க முடியாது என சிவசேனா கட்சி தலைவர் உத்தவ் தாக்கரேவும் மகாராஷ்டிரா நவ நிர்மான் சேனா தலைவர் ராஜ் தாக்கரேவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்தி திணிப்பிற்கு எதிராக தங்களுக்கு இடையேயான வேற்றுமைகளை மறைந்து மகாராஷ்டிராவின் நலன்களுக்காகவும் மராத்தி மக்களுக்காகவும் ஒருங்கிணைந்து செயல்படப் போவதாக ராஜ் தாக்கரே அறிவித்துள்ளார். இதனை வரவேற்ற சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே தனக்கும் ராஜ் தாக்கரேவுக்கும் இடையிலான சிறு சிறு பிரச்சனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு மகாராஷ்டிரா மாநில நலன்களுக்காக கைகோர்த்து போராட தயார் என்றார். இதனிடையே இதுகுறித்து கருத்து தெரிவித்த மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், ராஜ் தாக்கரே மற்றும் உத்தவ் தாக்கரே இருவரும் இணைவது மகிழ்ச்சிதான் என தெரிவித்தார். தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து பாஜக எம்பிக்களின் சர்ச்சை கருத்துக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அக்கட்சியின் தலைவர் ஜே.பி. நட்டா விளக்கம் அளித்துள்ளார். ஓரின திருமணம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மத மோதலை தூண்டுவதாக பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே சர்ச்சை கருத்தை எக்ஸ் தளத்தில் நேற்று பதிவிட்டிருந்தார். இதேபோல பல்வேறு வழக்குகளில் தீர்ப்பளித்தது குறித்து குறிப்பிட்ட அவர், உச்சநீதிமன்றம் சட்டங்களை இயற்ற வேண்டுமானால் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளை மூடிவிடலாம் என்றும் விமர்சித்திருந்தார். இதேபோன்று தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து கருத்து தெரிவித்த பாஜக எம்பி தினேஷ் சர்மா, குடியரசுத் தலைவரின் அதிகாரத்தை யாரும் கேள்விக்குட்படுத்த முடியாது என்று சாடியிருந்தார். இந்நிலையில் இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா, பாஜக நீதித்துறையை மதிப்பதாகவும் நீதிமன்றத்தின் உத்தரவுகளை ஏற்றுக்கொள்வதாக கூறியுள்ளார். அரசியலமைப்பை பாதுகாக்கும் வலுவான தூணாக நீதிமன்றங்கள் உள்ளதாக கூறியுள்ள அவர், பாஜக எம்பிக்கள் நிஷிகாந்த் துபே மற்றும் தினேஷ் சர்மாவின் கருத்துக்களை முற்றிலும் நிராகரிப்பதாக கூறியுள்ளார். மேலும் பாஜகவினர் இனி இதுபோன்ற விமர்சனங்களை முன்வைக்க கூடாது என்றும் ஜே.பி. நட்டா அறிவுறுத்தியுள்ளார். Welcome, sir.